இது நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கம்ம கம்மன் வாசனையா கொள்ளு பருப்பு ரசம் ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி நல்லா சூப்பரான கொள்ளு பருப்பு மசியலும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொள்ளு பருப்பு மசியலும் கொள்ளு பருப்பு ரசமும் எப்படி இருக்கு நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாம். நான் இன்னைக்கு ரெண்டுமே சேர்த்து கலந்து சாப்பிட போறேன். நீங்க மசியல் போட்டு பசங்க சாப்பிட்டுட்டு அப்புறமா ரசம் ஊற்றி கூட சாப்பிட்டுக்கலாம். ரெண்டும் சேர்த்து கலந்து நல்லா சுட சுட சாதத்துல சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும். டேஸ்ட் அட்டகாசமா இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு. நம்ம சாப்பிடும்போது அப்படியே இந்த கொள்ளு கொத்தமல்லி அதெல்லாம் நம்ம கடிச்சு சாப்பிடும்போது நல்ல வாசனையாகவும் டேஸ்டாகவும் இருக்கு. நீங்க ஒரு தடவை இந்த மெத்தட்ல கொள்ளு மசியெல்லாம் ரசமும் செஞ்சு சாப்பிடுங்க. இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.